அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானம் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாயிரம் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் குளித்தாயா? சரி, இந்த காரியத்தை குறித்து நாம் ஆவிக்குள்ளாக சிந்திக்கலாம். பாத்தீங்கன்னா, லூக்கா 23ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது பாத்தீங்கன்னா 2 கள்ளர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு கள்ளன் சொல்லலாம், நீ கிறிஸ்து என்றால் எங்களையும் உன்னையும் ரட்சித்துக்கொள். இப்படி ஒரு கள்ளனும், இன்னொரு கள்ளன் சொல்றான், நாம பாவம் செய்தும் அதற்குண்டான தண்டனை அனுபவிக்கிறோம். நீ இப்ப கூட தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? இந்த நியாய பிரமாணத்திலையும் நாம நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பிக்கப்பட்டவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ ஒரு தகாத ஒன்றையும் நடப்பிக்கலையே என்று அவனை கடிந்து கொண்டான். இங்கே 42வது வசனம் 43ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இது அடியேனை நினைத்தருளும் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பிக்கப்பட்டவைகளுக்காக தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டவன் சொல்லுகிறான். அப்போ இயேசு பாத்தீங்கன்னா, 43ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை பாருங்க. தேவன் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதே போலதான் அன்னைக்கு அவனை பரதேசி கொண்டு போனார். 3ஆம் நாள் உயிர் தெரிந்த பின்னாடிதான் அந்த நாட்கள் 40 நாள் இந்த பூமியில இருந்து கடைசியாக தான் பரலோகத்தை ஏறி போனார். அவர் சொல்ற வார்த்தை பாத்தீங்கன்னா, இந்த இரவு என்னோட பரதேசில் இருப்பாய். பரதேசி என்பது தேவனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். அப்ப அந்த நேரத்துல நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட கேட்டாரா, நீ சுத்தமா இருக்கிறியா? நீ குளிச்சியா? நீ குளிச்சாதான் என் கூட வரணும். இதுல இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் முன்பாக இந்த கைதிகளான குற்றவாளியான இந்த கள்ளர்கள் சிறைச்சாலையில் இருந்தார்கள். நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி அறிந்து கொண்டார்கள்? இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா, அநேகர் அவரை குறித்து பேசுகிற போதும் அப்படி அறிந்து கொண்டவன், அவருடைய வார்த்தையுடைய சப்தத்தை மற்றவர்கள் பேசுவதை கேட்டு தெரிந்து கொண்டவன், அவன் விசுவாசித்தான். இங்க ஒரே காரியம்தாங்க. அவனுக்குள்ளாக பாவம் இருந்தது. அவன் சொல்லிற காரியப்படி, ஆமா நான் பாவம் செய்தேன், அந்த நீதியின்படிதான் நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அவன் அந்த பாவத்தை எண்ணி பார்க்கல. அவன் கடைசி நொடியில ஒரு ரட்சிப்பை, இவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் விசுவாசம், அந்த கடைசி நொடியிலும் அவன் விசுவாசத்தின்படிதான் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரதேசி கொண்டு போனார். இங்கே பாத்தீங்கன்னா, நம்மளோட அநேகருடைய காரியம், இந்த உலகபூர்வமான பரிசுத்தத்தை நம்ம தேடுறோமே தவிர, தேவன் தேடுறது உள்ளான பரிசுத்தம். புறம்பான பரிசுத்தத்தை அவர்கள்ல உள்ளாக நம்ம இருதயத்துல ஒரு சின்ன இடம், நீ என்ன செய்தாலும் சரி அது கணக்கு அல்ல. உன் இருதயத்துல ஒரு சின்ன இடத்தை கொடுத்துப்பார். அந்த சின்ன இடத்துல எனக்கு அந்த ஒரு இடம் போதும், நான் உண்மையில் வாசம் செய்வதற்கு. இங்க நம்ம அந்த காரியத்தை நம்ம விட்டுட்டு நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா, நமக்குள்ளாக பாவங்கள் இருக்குது, நாம் எப்படி பரலோகம் போவது இந்த எண்ணத்துல. ஆனால் இன்னொரு பெரிய சத்தியத்தை நம்ம அசட்டையா இருந்துரும். என்னுடைய எல்லா பாவங்களுக்கும் சாபங்களிலிருந்தும் வியாதியிலிருந்தும் சகலத்துல இருந்தும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் ரத்தத்தினால்
என்னை மீட்டார் என்ற அந்த வார்த்தைக்குள்ள சத்தியத்தை நாம் உணராத இருக்கிறனால தான் நம்ம இப்பவும் சரி, எனக்குள்ளாக பாவம் இருக்கு, எனக்குள்ளாக காரியம் இருக்கு, நான் இப்படி சுத்தம் இல்லாம நான் போனேன்னா எப்படி ஆண்டவருக்கு விரோதமாயிரா? ஆண்டவர் தேடுகிறது இருதயத்தின் உள்ளான காரியமாக, இந்த மாமிசமான காரியம் அல்ல, உள்ளான காரியம். அந்த உள்ளான காரியம் நாம் சுத்தப்படுவதாம் வார்த்தையின் மூலமாக. இந்த வார்த்தை என்கிற நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில் மாத்திரமே. அதனால புறம்பான சுத்தத்தை பார்க்காம வார்த்தையின்படி நடக்கும்படியாகத்தான் நாம் வார்த்தை நடக்கும்போதுதான் பரிசுத்தத்தில் நாம் முழுமை பெறுவோம். சரி, இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலம் ஆவியானவர் நம்மளோட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.